واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் பிஹாரு ஆயத்துல்லா, கடல் ஓர் அத்தாட்சி என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை பொருள்களுமே மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அதை இயக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த மனித குலம் சிந்தித்தால் அது யார் என்ற கேள்விக்கான விடையை தேடி அல்லாஹ் தான் என்ற முடிவுக்கு கண்டிப்பாக வர முடியும். ஆனால் மூளையெல்லாம் மழுங்கி கிடக்கின்ற காரணத்தினால், மூளையெல்லாம் கெட்டு போய் கிடக்கின்ற காரணத்தினால் கடவுள் சார்ந்த விஷயங்களில், கடவுளுடைய தன்மைகளில் சிந்திக்காத மக்கள் முஸ்லிம்களிலும் முஸ்லிம் அல்லாத மக்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்கள் இணை வைக்கக்கூடிய பெரிய பெரிய பாவங்களை செய்யக்கூடிய மக்களாக இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வை பற்றி உண்டான புரிந்துணர்தல் இல்லை என்பதுதான். அப்ப அல்லாஹ் கொடுத்த பெரிய அத்தாட்சிகளில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது. கடலை பொறுத்தவரை பொழுதுபோக்குவதற்காக வேண்டி இன்றைக்கு கடலுக்கு செல்லக்கூடியவர்கள் தான் நாம். கடல் சார்ந்த செய்திகள் குர்ஆனிலே ஹதீஸிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விஞ்ஞானங்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறது, அங்கே அந்த கடலை போய் பார்த்த உடனேயே கடலுக்கு சொந்தக்காரனை நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டவர்களாக மாற வேண்டும், அன்பு கொண்டவர்களாக மாற வேண்டும், அவனோடு நம்மை எப்படி இணைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையெல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் இருப்பதாக தெரியலை. அதனால கடலில் போய் காலை நிலைக்கக்கூடிய, கடலில் போய் குளிக்கக்கூடிய, அலைகளை ரசிக்கக்கூடிய, அங்கே பொழுதுபோக்கி விட்டு வரக்கூடிய இந்த காட்சிகள் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இதை சொல்கிறான். அப்போ இது அத்தாட்சியாக சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பூமியில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பூமியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், உருண்டையான ஒரு பூமி. ஆனால் நமக்கு தட்டை போல தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் தட்டை போல விரிப்பாக ஆக்கியிருக்கிறான். வல் அருள ஃபிராஷாங்கிறான். உங்களுக்கு ஒரு விரிப்பை போல நம்ம ஆக்கியிருக்கிறோம். அந்த அளவுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த பூமியை வசப்படுத்தி தரலன்னு சொன்னால் நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஏன்னா அது குளோப், ஒரு உருண்டையாக இருக்கிறது. இப்போ இந்த பூமியில் தான் கடலை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இப்போ இந்த கடலை குறித்து செய்திகளை பார்க்குறோம்னு சொன்னால், கடலுடைய சராசரியான ஆழம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்களுடைய அறிக்கையின்படி சராசரியாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ஆழங்கள் போகுது. அப்போ முடிந்த வரைக்கும் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதில் உச்சகட்ட ஆய்வாக பார்க்கின்ற பொழுது 11 கிலோமீட்டர் ஆழத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறான்னு சொன்னால், பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா அப்படிங்கிற அந்த இடத்தில் தான் 11 கிலோமீட்டர், 1 மீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 11 கிலோமீட்டர் அளவிற்கு கிட்டத்தட்ட இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அபு அலிஃபா அல்லது ஃபின்டாஸ் எவ்வளோ 10 கிலோமீட்டர் வருதோ அந்த அளவுக்கு அதனுடைய ஆழங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கணக்கிட்டுருக்கிறாங்க.
அதே மாதிரி கடற்கரையுடைய மொத்த நீளம் என்ன? இப்போ கடல் பார்த்தா அப்படி தெரியுது, இது வரைக்கும் இங்கிட்டு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல, இந்த பக்கத்து பார்த்தாலும் போய்கிட்டே இருக்கு. அப்போ இதோட நீளத்தை தோராயமாக தான் கணிச்சிருக்கிறாங்க. இன்னும் திட்டமிட்டு என்ன செய்ய முடியல, கணிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ அது எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 3,15,000 மைல்கள், ஏறக்குறைய 5,50,000 கிலோமீட்டர். ஏன்னா மைலுக்கு கிலோமீட்டருக்கு வேறுபடும். இந்த அளவுக்கு நீளம் இருக்கிறது. சரி, இந்திய கடற்கரையில் அதனோட நீளம் என்ன? 7,517 கிலோமீட்டர். சரி, தமிழ்நாட்டுடைய கடற்கரை 997, 997. இது நீளங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து முடிவு தர்றாங்க. சரி, அதில் உள்ள தண்ணீருடைய வெயிட் என்ன, எடை? இப்போ மனுஷன் இருக்கிறான்னா 50 கிலோ, 100 கிலோ, 150 கிலோ, இப்படி ஒரு வெயிட் இருக்கு இல்லையா? ஒரு யானை இருக்குன்னு சொன்னால் 500 கிலோ, 600 கிலோ, 1000 கிலோன்னு சொல்லி ஒரு வெயிட் இருக்கு. இப்போ இந்த தண்ணியுடைய வெயிட் என்ன அப்படிங்க போகும்போது இது மெட்ரிக் டன்னில் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அது பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது பெரிய பெரிய கணக்காளர்கிட்ட கேட்கணுன்றீங்க. எப்படி போட்டிருக்குன்னு சொன்னால் 1, 4, 5, 0, 0, 0, 0, 0, திரும்ப 6 0, திரும்ப 4 0 மெட்ரிக் டன்கள் ஆகும். இது எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியல. எந்த கணக்கு பிள்ளையும் வாசிப்பாரான்னு தெரியாது. ராமானுஜம் வந்தால் தெரியவாரா என்னன்னு தெரியல. இப்போ இந்த அளவுக்கு மெட்ரிக் டன்கள் ஆகும். எப்படி வாசிப்பது என்பது அழைப்பாக தான் இருக்குது, ஏன்னா வாசிக்க முடியாது. அப்போ இந்த தண்ணீர் இருக்கு பாருங்க, இவ்வளோ மெட்ரிக் டன்கள் உள்ள தண்ணியுடைய எடை எவ்வளவு? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 100 கிலோ, 150 கிலோ அப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதையும் ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. வெறும் 0.022. இப்போ கடல் ஒரு அற்புதம், ஒரு அத்தாட்சி அப்படின்னு சொன்னால் இது பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் புல்லரிக்குது. அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த கடலை தண்ணீரை படைச்சிருக்கிறான். இந்த தண்ணீருடைய வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன இல்லை, ஒரு அளவில் வராத அளவிற்கு உண்டான பாயிண்ட் புள்ளிக்கு அடுத்து 0.22ங்கிற அளவுக்கு உண்டான அளவுக்கு அதனுடைய இடம் இருக்காது. அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த கடல் இதனுடைய ஆழத்தில் எவ்வளோ போக முடியும்? இன்னைக்கு முத்து குளிக்கிறாங்க இல்லையா? தூத்துக்குடி தான் முத்து குளிக்கக்கூடிய இடங்களில் சிறப்பிடமாக இருந்துச்சு. இன்னைக்கு அது அழிஞ்சு போச்சு. முத்து குளிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பிரசித்தி பெற்ற இடமாக தூத்துக்குடி தான் சொல்லப்பட்டுச்சு. இதில் அந்த முத்து குளிக்க போகிறவங்க பாருங்க 50 கிலோமீட்டர் தான் போவாங்க. அப்படி போகும்போது கூட கைத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போவாராம்? பழமொழிலாம் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ஆளுக மச்சினன்ட்ட கொடுத்து போவாராம். ஏன்னா அக்கா உயிர், மச்சான் போயிட்டாருன்னா அக்கா விதவை ஆகிடும், தங்கச்சி விதவை ஆகிடும், விடுவானா உள்ள. பங்காளியாக இருந்தால் போகட்டும், நமக்கு அந்த பங்கு கிடச்சிருக்கு சொல்லி பங்காளி கைத்தை உள்ளே விட்டுருவான். போய் அப்படியே உள்ளே போய் மீன் சாப்பிட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி. அப்போ சராசரி அவன் உள்ளே போனது என்னன்னு சொன்னால் 50 அடி தான் போயிருக்கிறான், அடி. ஆனால் ஒரே ஒரு ஆள் இது வரைக்கும் போனது 285 அடி போயிருக்கிறார். சரி, 285 அடி போகிறதுக்கு என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒரு கயிறில் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஸ்லேட் இருக்காங்க, ஸ்லேட்டு பலகை, பிள்ளைகள்லாம் எழுது பிள்ளை நம்ம எழுது பழகணும்ல, அதை கட்டி கட்டி விட்டு அவன் சைன் பண்ண சொல்கிறான் கடைசி இது எதில் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ கடைசி இது பார்த்தா 285 சிலேட்டு போயிருக்குல்ல, அது வரைக்கும் கையெழுத்து போட்டு அது வரைக்கும் போனவர் சுயநிலை இழந்துட்டார். அதுக்கடுத்து அவரை என்ன செஞ்சுறாங்க, காப்பாற்றி தூக்கிடுறாங்க. அப்போ ஒரே ஒருவர் மட்டும் சாதனை படிச்சிருக்காரு 285. இது பெரிய அளவில் மூச்சு அடைக்கிட்டு பல நிமிடங்கள் போகக்கூடிய அளவுக்கு உண்டான சூழல். அப்போ சராசரியாக போகக்கூடிய முத்துக்குளிப்பவர்களாக போகக்கூடிய அளவு எவ்வளோன்னு சொன்னால் 50 ஆழத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து அந்த கடலில் வாழ் உயிரினங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு சில மீன், விலா மீன், கலா மீன், என்னென்னமோ நெத்தி மீன், மத்தி மீன், பாறை மீன், வட்டா என்னென்னமோ தெரிஞ்சு வச்சிருக்கணும். இவ்வளோதான் சுறா மீன், திமிங்கலம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இந்த பூமியில் வாழுது பாருங்க, பூமியில் வாழக்கூடிய விலங்குகளே நிறைய பார்க்குறோம், நிறைய பூச்சிகளை பார்க்குறோம், புழுக்களை பார்க்குறோம், பறவைகளை பார்க்குறோம். ஆனால் இந்த கடலில் வாழக்கூடிய உயிர்கள் ஏராளமான உயிர்கள் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 99 விழுக்காடு உயிரினங்கள் கடலில் இருக்குங்கிறான்.
அந்த அளவுக்கு கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய நிரம்பி கிடக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை விட கடல் வாழ் உயிரினங்கள். அதனால தான் அல்லாஹ் உதாரணம் சொல்றான். இந்த கடல் பேர் அதிசயம் தானா, அது என்ன மாதிரியான அதிசயம், என்ன மாதிரியான அற்புதம், அத்தாட்சி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சில உதாரணங்களை சொல்றான் மனிதனுக்கு. அப்பயாவது மண்டையில் படுதா? ஏன்னா கடலுடைய பிரம்மாண்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இந்த பிரம்மாண்டமான கடலை அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சூரத்து கஹ்ஃப்ல 109வது செய்தியாக அல்லாஹ் சொல்லும்போது, குல் நபியை சொல்லுங்கள், லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லி கலிமாத்தி ரப்பி லநஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடல் நீர் இருக்கு பாருங்க, இந்த கடல் நீரை மையாக மாற்றி எழுதக்கூடிய பேனாவுடைய இங்காக மையாக மாற்றி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வாக்குகளை நீங்கள் எழுத முற்பட்டால் அந்த இங்கு மை இருக்கு பாருங்க, அதுதான் முடிஞ்சிடும். மீண்டும் இதை போன்ற ஒன்றை கொண்டு வந்தாலும் அதுவும் முடிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த கடலுடைய பிரம்மாண்டத்தை ஏன் சொன்னேன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, நீங்க நினைச்சிடக்கூடாது அப்படி பார்த்தோன்னா இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இவ்வளவு பிரம்மாண்டமானது, பூமியை விட, பூமியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம வாழக்கூடிய தரையை விட அதனுடைய வேகங்கள் எல்லாமே கூடுதலாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட அந்த கடல் தண்ணீரை மையாக மாற்றி அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதினால் எழுதி முடிக்க முடியாது. இதோடு முடிச்சிட்டான் அல்லாஹ். அடுத்து ஒரு வசனத்தில் சூரத்து லுக்மான்ல 27வது வசனமா சொல்றான், வலவ் அன்னமா ஃபில் அர்லி மின் ஷஜரத்தி அக்லாம். ஏன்னா மனுஷன் யோசிப்பான்ல, அந்த வசனத்தை சொன்னோம்னா இதுக்கெல்லாம் பேனா எங்க போறது, ஒரு அறிவாளி கேட்பான். அதனால அல்லாஹ் சொல்ற விடல. அடுத்து ஒரு வசனத்தில் லுக்மான்ல சொல்லும்போது, வலவ் அன்னமா ஃபில் அர்லி மின் ஷஜரத்தி அக்லாம், பூமியில் உள்ள மரங்கள் எல்லாவற்றையும் பேனாவாக மாற்றி. சுப்ஹானல்லாஹ். இருக்குங்க என்ன அவசரம், என்ன மாதிரியான ஒரு உதாரணம், என்ன மாதிரி மண்டையில கொட்டுற மாதிரி. உரைக்கலையே, உரைக்க மாட்டேங்குதே, ஆச்சரியமா இருக்குல்ல. மின் அக்லாம் மின் ஷஜரத்தி அக்லாம் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அப்ஹுரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். கடல் இருக்கிறதே, 7 கடல்கள் இருக்கிறதே, அந்த அளவுக்கு அந்த கடலுடைய நீரை எல்லாம் மையாக ஆக்கி பூமியில் உள்ள மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுத முற்பட்டால் இவைகள்தான் முடிவுரிமை தவிர, முற்று பெறுமே தவிர அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபொழுதும் முற்று பெறாது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை, ஆற்றலை சொல்லி தர்றான். அப்ப இதை கடலை உதாரணமாக சொல்லி தர்றான். அடுத்த கடவுளை இந்த கடலை உதாரணமாக சொல்லும்போது சூரத்து நூறுல 40வது வசனமாக சொல்றான். அதுக்கு முதல்ல யார் இந்த உலகத்தில் நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காணல் நீரை உதாரணமாக சொல்றான். இங்கிருந்து பார்க்குறான், நீர் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் அங்கே போய் பார்த்தான்னு சொன்னால் அந்த காணல் நீர் தண்ணி இல்லை, காணல் நீராக இருக்கிறது, வெற்று இடமாக இருக்கிறது. இது மாதிரி தான் இவன் வணங்கக்கூடிய அந்த வணக்கம் இருக்கிறது என்று ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அடுத்து கடல் சார்ந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஔகே குலுமாத்தின் ஃபீ பஹ்ரின், கடலில் உள்ள இருள்களை போல அப்படிங்க. என்ன மாதிரியான இருள் இருக்குது கடல்ல? லுஜ்ஜின் யக்ஷாஹு மௌஜும் மின் ஃபௌகிஹி மௌஜும் மின் ஃபௌகிஹி சஹாப். ஒரு அலை வருது பாருங்க, அந்த அலைக்கு மேல் இன்னொரு அலை தொடர்ந்து வர வர அது இருளாக இருக்கிறது அப்படிங்கிறான். இன்னைக்கு அலையை ரசிக்கிறோம். டீம் பார்க் போன்ற இடங்களில் போயிட்டு ஒரு டைம் கொடுத்து என்ன செய்யறான், அந்த வேவ்ஸ் வர வைக்கிறான், அதை என்ஜாய் பண்றான். ஒரு செயற்கையாக காட்டுறான், அதை என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கிறான். ஆனால் இயற்கையாக அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அது உண்மையிலேயே சில கடல்களுக்கு போனால் அதனுடைய சீற்றங்கள், அதனுடைய வேகங்கள் பயங்கரமாக வருது பாருங்க. இப்படி வரும் பொழுது அதை அல்லாஹ் சொல்றான் இருள் என்று சொல்கிறான். இது கண்ணு கெட்ட தூர சமயத்தில் என்ன செய்த அந்த அலைகள் போகிறதே எவ்வளவு பெரிய இருளாக இருக்கும் சொல்லிவிட்டு அதற்கு மேல் சஹாப், இந்த மேகம் இருக்கிறதே அது இருளாக இருக்கிறது. லூலமாத்தும் பாலுஹா ஃபௌகபல்,
இப்படி இருள்கள் சில இருள்களுக்கு மேல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த இருளில் ஒரு மனிதன் இதை அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா, கையை நீட்டி பார்த்தால் அவனுடைய கையே அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கார் இருளாக கரும் இருட்டாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, வமல்லம் யஜஅலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர், எப்பா அல்லாஹ் ஒளி கொடுக்காம இந்த உலகத்தில் உனக்கு யாருப்பா ஒளி கொடுக்க முடியும்? அல்லாஹ் தான் உனக்கு நேர்வழி தரணும்னு சொல்லி அல்லாஹ் கடலை உதாரணமாக காட்டி ஒரு மிகப்பெரிய அத்தாட்சிக்குரியவன், அந்த கடலை படைத்தவன் என்பதை இந்த உலகத்தில் பறைசாட்டி கொண்டிருக்கிறான். அடுத்து கடலுடைய அத்தாட்சி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுல்லதி சஹ்ஹர லக்குமுல் பஹர லிதஜ்ரியல் ஃபுல்க ஃபீஹி பிஅம்ரிஹி வலிதப்தகு மின் ஃபضலிஹி வலஅல்லக்கும் தஷ்குரூன். சூரத்துல் ஜாசியால 12வது வசனமாக அல்லாஹ் சொல்லும்போது, கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். எதுக்காக வேண்டி? நீங்கள் கப்பல்களில் செல்வதற்காக வேண்டியும், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்காக வேண்டியும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்திருக்கிறான். கடல்ல கிட்டத்தட்ட பல 1000 டன்கள் உள்ள பிரம்மாண்டமான ஒரு வீட்டை போன்ற அல்லது ஒரு ஊரை போல உள்ள ஒன்று மிதந்து போகுது. ஆச்சரியம் இல்லையாது? அறிவை கொண்டு உருவாக்கின. ஆனால் அதான டைட்டானிக் சின்ன வண்ணமாச்சு உடஞ்சிச்சுங்கிறது உன்னுடைய ஆய்வு, உன்னுடைய மூளை அங்கே வேலை செய்யலையே. எத்தனை கப்பல் போய் முட்டிக்கிட்டு எங்கேயோ போய் நிற்குது. அப்ப இதையெல்லாம் வசப்படுத்தி கொடுத்தது யாருப்பான்னு கேட்கிறான். செஞ்சது நீதான், ஆனா அதை செயல்பட வைக்கிறது யாரு? செயல்பட வேணான்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு செயல்படாது. போறியா உள்ள முடிச்சு லேசா இழுத்துரு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அலை கடுமையான அலை அல்லது காற்றடித்தால் அங்கே முடிந்து போய்விடும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை, ஒரு கப்பலை உருவாக்கி இந்த மனிதன் அந்த கடலிலே அழகான முறையில் மிதந்து செல்றான் பாருங்க. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கடலுடைய ஒரு அத்தாட்சி என்று அந்த கடலை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதே போல சூரத்து நஹ்லில் 14வது வசனத்தில் இந்த கடலை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வஹுவல்லதி சஹ்ஹரல் பஹ்ர, கடலை உங்களுக்கு வசப்படி தந்திருக்கிறோம். எதற்காக வேண்டி? தஅகுலு மின்ஹா தொரையா, சுவையான புது வகையான உணவுகளை சாப்பிடுவதற்காக வேண்டி கடலை வசப்படி தந்திருக்கிறோம். அடுத்து சொல்றான், வதஸ்தஹ்ரிஜு மின்ஹு ஹில்யத்தன் தல்பஸூனஹா, அதிலிருந்து நீங்கள் அணிகலன்களையும் வெளியாக்கிக் கொள்கிறீர்கள். அப்ப கடல்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சி, அதுல சாப்பிடக்கூடிய உணவு கிடைக்குதுங்கிறான். நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அணிகலன்கள் கிடைக்குது, ஆபரணங்கள் கிடைக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இன்னைக்கு கடல் வாழ் உயிரினங்கள், கடல் வாழ் மீன்களை தான் நிறைய சாப்பிட்றோம். ஆத்து மீன் என்பது இன்றைக்கு கிடைப்பது என்பது அரிது, வளர்ப்பு மீன் என்பதும் குறைவு. ஆனால் கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள் தான் ஏராளமான, லட்சக்கணக்கான கிலோவில் ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த கடலில் இருந்து உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இது எப்படி எடுக்க முடியுது? அதை வசப்படுத்தி கொடுத்தது யார்? நீ அதில் போய் அழகான முறையில் மீன் பிடிச்சிட்டு வரும் பொழுதுதான் சில வேளைகளில் அல்லாஹ் பிடிக்க போனவனை காண வைக்கிறான். அப்பயாவது சிந்திடாங்கிறான், சிந்திக்க மாட்டான். உடனே அரசை குறை சொல்றான், அரசை குறை சொல்லி பேட்டி கொடுக்குறான். அது எந்த அரசு? நம்ம அதெல்லாம் பத்தி பேசுறோம். ஏதாவது அதுதான் அவன் பேசுறானே தவிர, ஆஹா இத்தனை நாட்கள் போய் அழகழகான மீன்களை பிடிச்சிட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிச்சவன் இன்றைக்கு ஆள் காணாம போயிட்டான், தொடர்பு இல்லாம போயிட்டான். இதை போக வச்சது யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சான்னு சொன்னா, ஆஹா நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது. என்னதான் நாம சக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொண்டாலும் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு பெரிய அத்தாட்சியாகத்தான் அல்லாஹ் கடல்ல மனுஷன் அனுப்புறான். பல கிலோமீட்டர்கள் கடந்து சென்று அவன் மீனை என்ன செய்யறான்? பிடிச்சிட்டு வர்றான். மீனை சாப்பிட போகும்போது என்னைக்காவது தோணுச்சா டேஸ்ட் கம்மியா இருக்கு, முள்ளு கூட இருக்கு,
ஏமாத்திட்டான், உப்பை போட்டுட்டான், உரப்பை போட்டுட்டான், என்னன்னா சொல்லுமோ அவ்வளோ சொல்லுங்க. ஆனால் இந்த மீனை கொடுத்தான் பாருங்க, எவ்வளோ பேர் சாப்பிட்டு இருக்கிறான். அந்த மீன் இல்லைன்னா என்ன அவங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? மீனை கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. மீனை சாப்பிடவே மாட்டேன்னு சும்மா அபிஷ்டுன்னு சொல்லக்கூடியவன் வந்து ரொம்ப கம்மி. 3% கூட இல்லை, 2% கூட இல்லை. 97 விழுக்காடு மக்கள் இன்றைக்கு அந்த மீனை சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மீனை கொடுத்தவன் யாரு? என்னென்ன வகையான மீன் அடுக்கி கொண்டே போறாங்க. அதெல்லாம் இப்போ சொன்னா டைம் பத்தாது. அதெல்லாம் கிளாஸை உட்காந்து எடுக்கணும் உங்களுக்கு. அப்படி அது மீனுடைய பட்டியல் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்களுடைய பேர்கள் போடுறாங்க. இவ்வளவு மீன்கள் இருக்கிறது. ஆனால் சில மீன்கள் மட்டுமே நாம் வந்து என்ன செய்ய சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த மீன்களை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மீன் எல்லாத்துக்கும் தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே லபக்குன்னு வாங்கி வச்சுக்கிச்சு. சுப்ஹானல்லாஹ். யோசிக்க வேண்டாம், சும்மா கதையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து தண்டிச்சிட்டுங்கிறது ஒரு கதையா, வரலாறா? அதை அப்படியே ருசிட்டு போகிறதுக்கா? இல்லையே. கடலில் இருந்து அப்படியே குதிக்கிறார், அப்படியே அழகா வாங்கி உள்ள வச்சுக்கிறது. எப்படி வைக்க முடிஞ்சு? ஒரு மனிதரை உள்ளே வாங்கி வைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான பிரம்மாண்டமான மீன் அங்கே இருக்கிறது. அதை விட பெருசு இருக்கு, அதை சொல்ல வர்றேன். அதை விட பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப மிகப்பெரிய ஆதாரம் குர்ஆன் மட்டும் போதும் சொன்னாலோ அல்லது எங்களுடைய அறிவு ஹதீஸை எல்லாம் துரத்துகிறது என்று சொல்றவர்களுக்கு இந்த வசனம் சாவாடி மரணாடி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே வாங்கி உள்ள வைக்குது. உள்ள போகும்போது எப்படி இருந்திருக்கு யோசிக்க வேண்டாமா? உள்ள போய் அந்த இருளுக்குள்ள இருக்கிறாரே, இருட்டறைக்குள் சிறைப்பிடித்தது போல இருக்கிறாரே. ஏற்கனவே கடலை அல்லாஹ் சொன்னா பாருங்க, குலுமாத்துன் பாலுஹா ஃபௌகன், அப்படி மேலும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இருள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த இருளுக்குள் உள்ள அந்த மீனுக்குள், அந்த மீனுடைய வயிற்றுக்குள் உள்ளே போய் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க இல்லையா, அவர் தஸ்பீஹ் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யவில்லை என்று சொன்னால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் வரை மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார் அப்படிங்கிறான். சொன்னது என்ன? லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நீ தான் கடவுள், எனக்கு நானே அநீதி செஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிக்கல அப்படின்னு சொன்னா நஷ்டவாளி ஆயிடுவேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் தஸ்பீஹ் செய்தார், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார். அந்த இருட்டுக்குள்ள போனவன லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, அல்லது கக்கூசில போறீங்க, சில பள்ளிகளில் தெரியாம கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, அல்லது ரூம்ல போட்டு தெரியாம கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? உடனே ஃபயர் சர்வீஸுக்கு போன் அடிக்கிறதா, போலீஸுக்கு போன் அடிக்கிறதா, நண்பனுக்கு அடிக்கிறதா, யாருக்கு? முதல்ல ரப்பிட்ட உதவி தேடுங்கிறது வரல. அதெல்லாம் செய்யணும், செய்ய வேண்டான்னு சொல்லல, அதற்கு எதிரானவன் சொல்லி தப்பா நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் அதை விட கூடுதலாக ரப்பின் மீது அழுத்தம் வைக்க வேண்டும் இல்லையா? அதைத்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து என்ன செஞ்சிருக்கு? ஒரு மீனும் முழுங்கி அழகான முறையில் அவர் அப்படியே தரையில வந்து துப்பி விட்டுருச்சு. எவ்வளவு பெரிய ஆழத்தில் அவரை வாங்குச்சுன்னு தெரியல. ஆனா அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சதுனால அல்லாஹ் அவருக்கு விடுதலை தர்றான். தரையில வந்து துப்புன்னு சொன்னோம்னா அழகா துப்பிருச்சு. அவரை என்ன செய்யல? சாணமாக ஆக்கல. அப்ப மீன் வயிற்றுக்குள்ள போறது எல்லாமே சாணமாக தான் ஆகணும். நம்ம வாய்க்குள்ள போறது எல்லாம் சாணமாக தானே வெளியில வருது. அதுக்கடுத்து என்ன தேவையோ அது சத்தாக போகுது, அது வேற. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயிற்றுக்குள், மீனுடைய வயிற்றுக்குள் போட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமாவே வெளியில வர்றாங்க. அதிசயம் இல்லை? இவ்வளவு பெரிய மீன் இருக்கா? இன்னொரு மீனை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கர்னல பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார கடல் வழி பயணமாக என்ன செய்றாங்க? அனுப்புறாங்க. இதை யார் அறிவிக்கிற? ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அதனுடைய தலைவராக அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அனு போறாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது நீண்ட தூரம் பயணம் போயிட்டு இருக்கும்போது கொண்டு போன உணவுப் பொருள்கள்லாம் சாப்பிட்டு தீர்ந்து விடுகிறது. இந்த கடலை போய் எட்டின பாடில்லை. அந்த கடல் வழியாக தான் போகணும். ஆனால் அந்த கடல் மார்க்கத்தை இன்னும் அடையலை.
இப்போ அபூ உபைதா அல்-ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் உத்தரவு போடுறாங்க, எல்லாரும் உணவுப் பொருள்களை ஒன்று சேருங்க. ஏன்னா நம்மளால தனியாக ஒரு ஸ்டாக் வச்சுருப்போம்ல, அது ரூமில் உண்டு தானங்க, தனி ஸ்டாக் வச்சு தனியாக சாப்பிட்றது. பொது ஸ்டாக்குங்கிறது வேறு. இப்போ பொது ஸ்டாக்கு கழிஞ்சு போச்சு, இப்போ தனி ஸ்டாக் இருக்குல்ல, அதை விட்டால் இவர் தனியாக சாப்பிடுவாருன்னா இவர்கிட்ட இருக்காது, இவர் பட்டியாக கிடப்பார். அப்போ என்ன செய்கிறார், ஒரு தலைவர் என்ன செய்கிறார், அழகான ஒன்று சேர்த்து அதை கொடுக்குறாங்க. அதுவும் தீர்ந்து போகுது. கடைசியில் ஒரு பேரித்தம்பளம் அளவிற்கு கொடுக்கப்படுது. அப்போ கேட்குறாங்க அவங்கள பார்த்து, இந்த ஒரு பேரித்தம்பளத்தை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? சொல்கிறாங்க அழகா, நம்ம சுகா கமா யமசு சபி, எப்படி குழந்தை சப்பி சப்பி சவுச்சு சவுச்சு சாப்பிடுமோ அதே மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே சவுச்சு சவுச்சு, அது சில நேரம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய இது போட்டு, அதுதான் இருக்குது உங்கள் கையில், அது உங்களுக்கு பசியை போக்கணும், உங்களுடைய தாகத்தை போக்கணும், உங்களுக்கான தாக்கத்தை சக்தியை தரணும்னு சொன்னால் அதை போட்டுட்டு உடனே சம் சம்னு மிண்டு குளிக்கிற மாட்டான், அப்படியே ஜூஸாக ட்ராப்ஸாக இறக்கவும் பாருங்கள், மிண்டு அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டு போடுறோம். இப்படியே போயிட்டே இருந்தோம். பார்த்தா ஒரு மலை போல ஒரு உருவம் தெரிந்தது. அங்க போய் பார்த்தா அல் அன்பர் என்று சொல்லக்கூடிய திமிங்கலத்தை பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், பிரம்மாண்டமான திமிங்கலம் இறந்து கிடக்கிறது. சாப்பிடலாமா வேண்டாமா? சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. 18 நாட்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, சில அறிவிப்பில் வந்து 1 மாதம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு. ஏறக்குறைய 300 பேர் தினந்தோறும் சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அதனுடைய அந்த விழா எலும்பு இருக்கு பாருங்க, அதை நல்லா மூண்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய நிலையில் ஒட்டகம் சென்றது. அப்போ எவ்வளோ தூரம் அது நீளமாக இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஒரு பார்ப்பதற்கு மலையை போன்ற ஒரு உருவமாக தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், இவ்வளவு பெரிய மீன்களை திமிங்கலங்களை அல்லாஹ் இந்த கடலுக்குள் நடமாட வைத்திருக்கிறான். காரணம் என்ன சொன்னால், பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் என்று முதல்ல சொன்ன பாருங்க, அதனால் அது அப்படி உலா வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அதிசயங்க! இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் மனுஷன் யோசிக்க வேண்டாமா? 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ பிடிச்ச உடனே பெருமிதம் கொள்றானே, கிலோ கணக்கு எத்தனை கிலோ என்று சொல்லப்படல, அந்த அளவுக்கு அங்க பிடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அதுல ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. கடல் வாழ் பிராணிகள் செத்து மடிந்து வெளியே வந்தாலும் கடல் வாழ் பிராணிகளை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதி தருது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆய்வின் அடிப்படையில் கடல் வாழ் பிராணிகளுக்கு ஓடக்கூடிய ரத்தம் இல்லை. இன்னைக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் அப்படி அறுத்தீங்கன்னா அந்த நரம்புலேருந்து ரத்தம் கொடன்னு வரும். ஆனால் நீங்கள் மீனை அறுத்தீங்கன்னா அப்படிலாம் வராது. அந்த திமிங்கலம் பெருசாக பார்த்தாங்கல்ல, அதை நீங்கள் அறுத்தாலும் அந்த ஓடக்கூடிய ரத்தம் இல்லை. இந்த ஓடக்கூடிய ரத்தம் இருக்கு பாருங்க, அது அப்படியே ஸ்டாக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நாம் சாப்பிடக்கூடாது, கெடுதி. இப்போ ரத்தம் அப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க, அதனால தான் அந்த அதனுடைய அந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் வந்து என்னென்ன இருக்குதோ அதனுடைய செல்கள்லாம் அழகான முறையில் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அறுத்து விட்ட உடனே அது வழியாக ரத்தம் வரும் பொழுது செல்லும் சேர்ந்து வெளியே வந்துடும். நீங்கள் அறுக்காமல் விட்டீங்கன்னா அது அப்படியே ரத்தம் ஜாம் ஆகிடும், அந்த செல்லுகள்லாம் அங்கேயே இருக்கும். அதை தின்னிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் ஆகிடுவீங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க! அறுத்து சாப்பிடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன் சொல்லுங்க? ஓடக்கூடிய ரத்தம் இருக்கனால. அறுக்க வேண்டாம், செத்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? ஓடக்கூடிய ரத்தம் இல்லை, செத்தா சாப்பிட்டே விடாதீங்க சொல்லுது. ஏன்? அது ஓடக்கூடிய ரத்தம் இருக்குது, அது அப்படியே நின்று ஸ்டாக் ஆகிடும். எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்போ கடல் வாழ் உயிரினங்கள் அது சம்பந்தமாக நிறைய பேசப்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கடலில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆபரணங்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து ரஹ்மானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅ்லு வல் மர்ஜான், முத்தும் பவளமும் அந்த கடலில் இருந்து வெளியாகிறது என்று அல்லாஹ் சொல்றான். கடலுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு வெறுமனே சங்குகள் எடுக்கப்படுது. அந்த சங்குகள் வந்து பயன்பாட்டில் விற்கிறாங்க, அழகு பொருளாக விற்கிறாங்க, அல்லது இறந்தவர்கள் வந்து அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி சங்கு ஊதுறாங்க மாற்று மதத்தவர்கள், அல்லது சங்குகளை வந்து இன்னும் பல நாட்டு மருந்துகளுக்காக வேண்டி உபயோகப்படுத்துகிறாங்க. இது போக வந்து முத்துக்களை எடுக்கிறார்கள். அங்கே அல்லாஹ் சொல்கிறான்,
பவளங்கள் இருக்கிறது. லூலு வல் மர்ஜான் என்று சொல்லக்கூடிய அந்த பவளங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கிறது, முத்து பவளங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதையெல்லாம் எடுத்து இன்றைக்கு அணிகலன்களாக அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை போடும் பொழுது கடல்வாழ் சார்ந்த அணிகலன்களாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றி சிந்தனை வரணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய அந்த கடலுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தாட்சியை வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் அது சம்பந்தமான ஆய்வுகளும் நின்று கொண்டே போகிறது. அடுத்து இந்த கடலில் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, வஹுவல்லதி மரஜல் பஹ்ரைன், இரண்டு கடல்களை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறான். ஹாதா அதுபுன் ஃபுராத், இது பார்ப்பதற்கு குடிப்பதற்கு சுவையாக இருக்கிறது. வஹாதா மில்ஹுன் உஜாத், துவர்ப்பான உப்பாக இருக்கிறது. வஜஅல பைனஹுமா பர்ஸகன் வஹிஜ்ரம் மஹ்ஜூரா, இரண்டுக்கு மத்தியில் திரையை ஏற்படுத்தியிருக்கிறான் பாருங்க. இதை விட வேற என்ன வேணும்? அறிவு வேலை செஞ்சா அல்லாஹ்வை ஏத்துக்குறவான்ல, அல்லாஹ்வை ஏத்துக்கறலையே. அதே மாதிரி சூரத் ரஹ்மான் சொல்ற மரஜல் பஹ்ரைன், இரண்டு கடல்கள் சந்திக்கிறது, இல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், அது ஒன்றோடு ஒன்று மிகைத்து விடாது, கலந்து விடாது. எப்படா பொய்யாக்குறன்னு கேட்கறான். மனித ஜின்னே எப்படா பொய்யாக்குற? வளைச்சு 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 கேட்கிறான். பல செய்திகளை சொல்லி கடல், இரண்டு கடல்கள் வேறுபட்ட சுவை, ஒன்றோடு ஒன்று கலக்கவில்லை, கலக்கவே முடியாது. ஆய்வு பண்ணா ரெண்டு கடலுக்குள்ள தடுப்புகளை தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டான். எந்த அளவுக்கு சொன்னா, மத்திய தரைக்கடல் அதே போல கருங்கடல் இதுல இருக்கு பாருங்க. இதுல 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்படுது. அதுல வந்து ரெண்டுமே ஒன்னா இணையுது. மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் ஒன்றாக இணைகிறது. அந்த நேரத்தில் அதனுடைய அடர்த்தி, ஒரு அடர்த்தி இன்னொரு அடர்த்தியை விட வித்தியாசமா இருக்கு. ஏன்னா தண்ணியை பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லாம் ஒரே அடர்த்தியாக நீங்கள் நினைக்க முடியாது. தண்ணியிலையும் சில அடர்த்தி வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்காது. அப்போ அதில் ஆய்வு பண்ணி பார்க்கலான்னு சொன்னா, அது வந்து ரெண்டுமே ஒன்று சேரலை. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 200 அடிக்கு கீழே ஒரு தண்ணி போயிருக்கு, இன்னொரு தண்ணி 200 அடிக்கு மேலே இருக்கு. ஆனால் ரெண்டுமே ஒன்று சேரலை. நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சுக்கிட்டு அழுக்கு தண்ணி ஏதோ சொல்லி சோப்பு தண்ணி வச்சுட்டு நல்ல தண்ணி ஊத்துங்க, ரெண்டு கலக்காதுன்னு சொல்லுங்க, கலக்காம இருக்க இன்னைக்காவது. சரி, பெரிய அளவோட நீங்க வந்து என்னென்னமோ உச்சாணி கும்பிட தொட்டு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்றீங்கல்ல, அப்படி ஏதாவது செஞ்சு பாருங்களேன். நீங்க தடுப்பு சரியா போட்டு ஊத்துனாதான் நிக்கி, இல்லைன்னா லேசா அது போறதுக்கான ஒரு ரூட்டு, ஒரு வழி கிடைச்சிச்சுன்னா அப்படியே உள்ள இறங்கிடும். இது ஒரு ரூட்டும் இல்லை. அந்த மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் சேர்ந்த அந்த இடத்துல கிட்டத்தட்ட 200 அடி ஆழத்துக்கு மேல ஒரு தண்ணி இன்னொரு தண்ணி மேல இருக்கு. ரெண்டும் ஒன்னா கலக்கணும் சொல்லி 12,000 வருடங்கள் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான உண்மையாக இருக்கிறது. என்ன அதிசயங்கள்! என்னைக்கு பேச்சு? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேசியது யாருட்ட? படிக்காத மாமேதை மூலமாக பேசியது. அதான் அந்த மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஏற்பதற்கு அவர்களுக்கு மூளை சரியா இல்லாத காரணத்தினால் ஏற்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் இவ்வளவு பெரிய அதிசயத்தை வந்து என்ன செஞ்சு வச்சிருக்க. அதே மாதிரிதான் அட்லாண்டிக் கடல், இந்திய பெருங்கடல் ரெண்டும் வந்து ஒன்றாக ஒட்டி இருக்கு. ரெண்டுடைய சுவையும் வேறு. மத்திய தரைக்கடல் அதே போல அட்லாண்டிக் கடல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது. ஆனால் அதில் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இல்லை. இது அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அத்தாட்சி. அடுத்து பாருங்க, இப்போ போன ஒன்று சாப்பிடுவோம்ல, உங்கள் ரூம்மேட்டோ அல்லது அம்முனியோ உப்பில்லாமல் வச்சுருந்தா தெரியும், வேகம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? உப்பில்லா பண்டம் குப்பையிலே எங்கேருந்து கிடைக்குது? உங்கள் வீட்டிலேருந்து கிடைக்குதா? இல்லை எந்த விஞ்ஞானியும் உருவாக்கிட்டு இருக்காரா? எந்த கடலில் உப்பு நீர் என்று சொல்றாங்க, அதில் தான் உப்புக்கள் எடுத்து இன்றைக்கு சுவையாக சமைக்க முடியுது. உப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் யாரும் எந்த பொருளையும் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய பெரிய அதிசயம் இல்லையாது? உணவுப் பொருள்கள் என்று சொல்லி உயிர் வாழக்கூடிய அந்த மிருக இனங்களையும் அல்லாஹ் சொல்றான்.
இது போன்ற உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியாக பார்க்கிறோம் என்று சொன்னால், கடல் என்பது ஒரு பெரிய அத்தாட்சியாக அல்லாஹ்வால் வழங்கி இருக்கக்கூடியது என்பதை நாம் முதலில் புரிந்து அத்தாட்சியாக ஏற்று அல்லாஹ்வுடைய வல்லமையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து வளம் பெறுவோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, அடுத்து கடல் சார்ந்த ஒரு விஷயம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னு சொன்னால், தன்னை உலகத்தில் எதை சொல்லக்கூடாதோ, எதை சொன்னால் இந்த உலகத்தில் அவனுக்கு அழிவு இருக்கிறது என்ற பேருண்மையை இந்த திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் பறைசாட்டுகின்றானோ, அவனுடைய வாழ்க்கை அட ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொன்னான். அதே கடலில் அழிக்கப்பட்டான். இன்றைக்கும் ஒருவன் சொல்லி இருக்கிறான் கடவுளுடைய அவதாரம் என்று. வேதனை தானே. அப்பொழுதுதான் இரவுதான் எனக்கு புலப்பட்டது, ஆஹா, ஃபிரௌனுக்கு முடிவை கொடுத்த அல்லாஹ் கொடுக்க போகிறான். அதான் நிதர்சனம், அதான உண்மை. எத்தனையோ தேர்தல் பரப்புரைகளில் 5 பரப்புரைகள் முடிந்த 6வது பரப்புரையில் பயம் வந்ததோ என்னவோ தெரியல, உளறு என்று என்னவெல்லாம் இல்லாத கொள்ளாத உளர முடியுமோ உளறிவிட்டு, நான் ஒரு தாய் தந்தைக்கு பிறக்காத கடவுளுடைய அவதாரம், அது வேற மாதிரிலாம் போயிட்டு கடவுளுடைய சொல்லிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. நான் சொல்றீங்க மோடி நினைச்சாருங்க, வேற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மோடி சொன்னா பிரச்சனை வரும். நான் மோடி சொல்லலை, வேற ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப தான் இப்பதான் தன்னுடைய தாயை கொண்டு அடக்கமிட்டு வந்து அந்த தாய் தந்தைக்கு நான் பிறந்த அல்லது பிறக்காத அந்த பிறப்புக்கே ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லி நான் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை சப்பு கட்டி பேசுறான் பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சூடாகிறான். நாம் இருந்தோம்னு சொன்னா கடிச்சாலும் கடிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் பேசுறான். அவ்வளவு அவனை சார்ந்தவங்க எல்லாம் போய் பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்கு, எப்படி உட்கார்ந்து போய் பேசுறான்னு தெரியல. லிட்டர் கணக்கில், கிலோ கணக்கில், மைல் கணக்கில் போய் பேசுறாங்க. சுறுசுறுப்பா இருக்கணும். என்னடா சுறுசுறுப்பு? ஒரு சுறுசுறுப்பு மணிப்பூருக்கு போயிருக்கணும்ல. மணிப்பூர்ல பிரச்சனை வந்த மாதிரி எவ்வளவு வரை அசிக்காது, அதுக்கு போயிருக்கணும்ல. நடு ரோட்ல பண மதிப்பு இழந்து பணத்தை மாற்ற முடியாம மயக்கம் போட்டு செத்த பொழுது போயிருக்கணும்ல. இதே மாதிரி அடிக்கிட்டே போலாம் எத்தனை விஷயங்கள். அதுக்கெல்லாம் போகாத ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும். கேட்டவொடனே ஆமா என்ன கடவுள் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன. அப்பதான் எனக்கு சரி கடல் சார்ந்த செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் அப்படின்றவன இந்த கடல் சார்ந்த செய்தியில தானே நம்ம ஆளு மேப்படியான் ஃபிரௌனு அப்படியே உள்ள போனா அழகா மாப்பிள்ளை மாதிரி போனான், ஜம்முன்னு போனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சார்ந்தவங்க, அவங்க மாப்பிள்ளை மாதிரி போறது ஓகே தான். ஏன்னா அவங்களுக்கு அது பாதை. உனக்கு பாதை இல்லடா முட்டாள், தெரியலையே. அதனாலதான் இந்த முட்டாளுக்கும் தெரியல. இந்த முட்டாளு இப்படி சொல்லிட்டு அலையறாங்க பாருங்க. அவங்களுக்கு நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல, பேரை சொல்ல, எந்த எவிடன்ஸ் இல்லை, இல்லைன்னு சொல்லிட்டேன். போதுங்களா? இது போதும், அதெல்லாம் பயப்படாதீங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஃபிரௌன் அப்படிதான் சொன்ன. என்ன அவன் வார்த்தையில டிக்ளேர் பண்ண, என்ன டிக்ளேர் ஆகல. அது வேறு மொழியில பேசுனதுனால, மலையாளத்திலே இதுல ஒண்ணு பேசுனால, ஏன்னா மொழியை மாத்தியாங்க, மலையாளத்துல இதுல ஒண்ணு பேசுனதுனால அந்த மொழி பிரச்சனைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டிபேட் நடந்துட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு சரியா அதனுடைய விளக்கங்கள் தெரியல என்ன சொன்னாருன்னு. இருந்தாலும் சொல்லிவிட்டார், நான் கடவுளுடைய அவதாரம் அல்லது ஒரு இறை தூதர் அப்படிங்கிற ரீதியில. சிலர்கள் மோசமா விமர்சனம் பண்றாங்க, கடவுள் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் யான் வந்துச்சு, வாட ரப்புக்குமுல் ஆலா, நீ சொன்னியப்பா. இதை டிபேட்ல ஒருத்தர் அதாவது 1922 நினைக்கிறேன், வருஷம் கொஞ்சம் தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. 1922 மேப்படியா இதே மாதிரி ஒருத்தர் இருந்தான், ஹிட்லர்ங்கிறவன். அவன் இதே மாதிரி தான் சொன்னானவனும் கோவம் வந்துச்சு. எங்க ஏபிசி எப்படி நீ சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போனான். சரி, அப்பதான் இன்னும் கொஞ்சம் நமக்கு அழுத்தமாச்சு. ஆஹா, ஹிட்லர் நீ சேர்ந்துருக்கிறியா? அப்ப ஃபிரௌனுடைய வரிசையில எல்லாம் வரிசையை சேர்ந்துருக்கிறீங்க. அப்ப அல்லாஹ் அழகான ஒரு தீர்ப்பை தர போறான் போல தெரியுது.
உலக முஸ்லிம்கள் செய்த, குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் செய்த பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்ள போல தெரியுது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதற்கான விடிவை தீர்வை தருவான் போல தெரியுது. அப்ப அந்த கடலுடைய அத்தாட்சியாக ஃபிரௌன் சார்ந்த கொடுங்கோளர்களை அழித்த வரலாறு அந்த கடலுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய வல்லமை, அதற்கு உத்தரவு போட்டுவிட்டால் அல்லாஹ் அது எது வேண்டாலும் செய்ய என்பதற்காக வேண்டி அட்டுழியக்காரர்களை அழித்திருக்கிறது. எனவே அட்டுழியக்காரர்கள் நீண்ட நாள் இந்த உலகத்தில் அட்டுழியம் செய்து கொண்டே இருக்க முடியாது. அவர்களுக்கான ஒரு வரலாறு, ஒரு முடிவு இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்று இந்த கடல் ஒரு அத்தாட்சி என்ற பாடம் நமக்கு தரட்டும் என்ற படிப்பனையோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.